வணக்கம். இதில் வந்துட்டு நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, கோபம். கோபம்ங்கிற அந்த ஒரு உணர்ச்சி நமக்கு எந்த மாதிரி எதனால் வருது, ஏன் வருது, அதனால் நமக்கு நன்மையா தீமையா, அது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அது வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும், இதை பற்றிலாம் நம்ம வந்துட்டு பேச போகிறோம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கங்கிறத நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது கோபம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு நமக்கு ஏன் வருது? நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கும் பொழுது கோபம்ங்கிறது வந்துட்டு ஒரு ஆணுக்கு வருது அப்படின்னா, இல்லை பெண்ணுக்கு வருது அப்படின்னா, இல்லை பிள்ளைங்களுக்கு வருதுன்னா, இந்த ஃபீலிங் வந்து ஏன் வருது அப்படின்னா, ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கு சாதகமாக வந்து செயல்படலை அப்படின்னா அவங்களுக்கு கோவம் வருது. சரிங்களா? அவங்களுக்கு சாதகமாக அவங்க செயல்படலை. இப்போது குழந்தைங்க வந்து செயல்படலை அப்படின்னா அவங்க வந்து தெரியாமல் வந்துட்டு செயல்னால வந்து இருப்பாங்க. அப்போது நம்ம அந்த ஒரு பொய் கோபத்தை காமிச்சு நம்ம வந்து ஒரு நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இந்த பொய் கோபம் கூட வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த ஒரு அன்புங்கிற ஒரு தாழ்வு, ஒரு தன்மையான துணியில் தான் நம்ம அந்த கோபத்தை வந்து குழந்தைகிட்ட காமிக்கணும். ஏன்னா குழந்தைகிட்ட நம்ம என்ன மாதிரி நம்ம வந்துட்டு பிஹேவ் பண்ணமோ அதே தான் அவங்க நம்மக்கிட்டே வந்து காமிப்பாங்க. சரிங்களா? என்ன இது இப்போ நம்ம பெரியவங்க கிட்ட ஒரு அப்பா இல்லை அம்மா கிட்ட வந்துட்டு கோபம் வந்துட்டு வருது அப்படின்னா, அந்த கோபம் வர்றதுக்கு என்ன காரணமோ அதை வந்துட்டு முதல்ல 2 பேரும் வந்து பேசி அதை வந்து அவங்க வந்து சரி பண்ணிக்கணும். கோபம் வந்துட்டு யாரால், எதனால், யார் மேலே தப்புனால, இல்லை யார் பாதிக்கப்பட்டதுனால இந்த கோபம் வந்து வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நிதானமாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செயல்படணும். இதை தான் நம்ம செய்யணும். சரிங்களா? இது தான் நம்ம செய்யணும். இதை தவிர்த்து நம்ம வந்து ஃபேமிலிக்குள்ளே நம்ம வேறு எந்த மாதிரி நம்ம செயல்பட்டாலும் அது வந்து ஃபேமிலிக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்லது கிடையாது. என்ன, ஆனால் குழந்தைங்க வந்துட்டு வந்துட்டு மனதளவில் அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. என்ன, அதனால நம்ம வந்து இந்த மாதிரி செயல்படுறது தான் நல்லது. மற்றவங்களால் யார் வெளியில் இருக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரங்களால் நமக்கு வந்து கருத்து வேற்றுமையினால் நமக்கு வந்து கோவம் வந்துட்டு கருத்து வேற்றுமையினால் நான் என்னென்ன சொல்லுவாங்க, நான் எங்கள் சைடு ஆளுங்க தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு கணவனோ இல்லை மனைவியோ வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசுறதுனால பிரயோஜனமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா அவங்களாம் தேர்ட் பர்சன்ஸு. என்ன, அவங்க ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அதை இல்லை அவங்க செய்யறதெல்லாம் சரி தான், நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் எங்கள் சைடு தான் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் பேசுறதுனாலையோ இல்லை ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மனைவி பேசுறதுனாலையோ பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க வந்துட்டு என்ன மனநிலையை செய்கிறாங்க, என்ன செயல்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? நம்ம தெரியாது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசுப்படுத்தவே கூடாது. அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம வந்து இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம வந்து பெருசுப்படுத்தாமல் நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஃபேமிலி வந்துட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக குழந்தைகளுடைய அந்த மென்டல் ஹெல்த் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நன்றி.